தமிழ் கடவுள் 1008 சாமி இருக்காயா? வடநாட்டு சாமி ராமர் தேவையில்ல. வெல்போர் ராமன் அருமறைக்கு அவித்த அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு தனுஷ்கோடியில ராமன் பூஜை செய்ததை சொன்ன அகநானூற்று புலவன் கடுவன் மல்லனார் தமிழன் இல்ல. கடுந்தரல் ராமன் உடன்புணர் சீதையை வலித்தகை அரக்கன் வவ்விய ஞான்றை, அதாவது ராமனின் மனைவி சீதையை கடத்தி சென்ற ராவணனை அரக்கன் என்று பாடிய புறநானூற்று புலவன் உன்பொதி பசுங்குடையார் தமிழன் இல்ல. அவனுக்கு பரிசு கொடுத்த சோழ மன்னன் இளஞ்சேட் சென்னி தமிழன் இல்ல. சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே, திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே. ஏண்டா ராமன் நாமத்தை கேட்காத காதே வேஸ்ட் அப்படின்னு சொன்ன இளங்கோவடிகள் தமிழன் இல்ல. ராமனுக்காக 11,000 பாடல்களை பாடிய கவி சக்கரவர்த்தி கம்பனும் தமிழன் இல்ல. ராகவேந்திரா தேவையில்ல. ஏண்டா சிதம்பரத்துக்கு பக்கத்துல புவனகிரியில பிறந்து சங்க இலக்கியத்துல சொன்ன ராமனையும் கண்ணனையும் உலகம் முழுக்க சொன்ன ராகவேந்திரரை கும்பிடக்கூடாது. ஆனா தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்ன கன்னடன் ஈவேரா உனக்கு தந்தையாகலாம். ஐயப்பன் தேவையில்ல. ஏண்டா 5000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு பெத்லஹேம்ல பிறந்ததா சொல்ற இயேசுவுக்கு கேக்கு வெட்டலாம். 4500 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு மெக்கா பாலைவனத்துல இருக்கிற குத்துக்கல்ல நினைச்சுட்டு கஞ்சி குடிக்கலாம். ஆனா பாண்டிய வம்சத்துல வந்த ஐயப்பனுக்கு விரதம் இருந்தா அவன் தமிழின துரோகி. ஏண்டா மலபார் போலீஸ் மலையாளத்துல பேரை வச்சு சம்பாதிச்சிய அப்ப மட்டும் முல்லை பெரியார்ல கேரளாக்காரன் தண்ணி விட்டானா இல்ல ஐயப்பன் தான் தமிழ் சாமி ஆனாரா?